நேற்றைய தினம் டிவிகே பொதுக்கூட்டம், அதனுடைய கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை 39 பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே 51 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் 2 பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் 30 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன. இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன. இது செய்தியெல்லாம் வந்திருக்குது, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்த செய்தி. அதோட டிவிகே கூட்டம் அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டம் நடைபெறுகின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இதே கட்சி டிவிகே கட்சி 4 மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த 4 கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம், காவல்துறை. அதேபோல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவிகே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துதான் நான் இதை குறிப்பிடுகிறேன். அதோட இந்த கட்சி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்குது. ஒரு 3-4 மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இது எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு அதாவது இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு. இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும், காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது. அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம், முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எங்களுடைய ஆட்சியிலே நடைபெறவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம். நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்க்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை. முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுள்ளுகளை சரி செய்திருக்கலாம், இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இன்னைக்கு 4 மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். 6 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது, அதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றன, அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை
அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாடோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும். ஏன்னா எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி, அரசாங்கத்தை நம்பி, காவல்துறையை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதேபோல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே காலையிலே இன்றைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை. பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கின்ற பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதையெல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இது யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது. விலை மதிக்க முடியாது. நாம் உயிரை இழந்திருக்கின்றோம். இதுவரை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் வருகிறது. இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்க பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன். ஆகவே இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எதையும் சிந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இல்லது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது. அவர்களும் பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். அனுபவம் இருக்கின்றது. அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வரும், ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு கூட்டம் வரும், ஒரு தொகுதியில் எவ்வளவு கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒரு அனுபவம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் நடக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட தள்ளுமுறை ஏற்படுகிற பொழுது அதை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார். அதை மற்றவர்களும் கடைபிடிக்கிறார். பல்வேறு வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கு. அதோட இந்த அரசாங்கம் காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மெரினா கடற்கரையில் அங்கே ஏர் ஷோ நடந்தது. அதுல சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தினால சுமார் 5 பேர் இறந்து விட்டாங்க. அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே 4 மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பது இன்றைக்கு அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால் இந்த உயிர் சேதத்தை தடுத்திருக்கிறது. காவல்துறை வந்து ஒழுங்குபடுத்தினா எங்க கூட்டத்துக்கு, எங்க கட்சிக்கு வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களை அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தலைவர்கள் முன்வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி. இது வந்து நாங்களும் பொன்விழா கண்ட கட்சி, 32 ஆண்டுகளும் ஆட்சி செய்த கட்சி, இப்படி எங்கேயுமே இப்படி தடை செஞ்சது கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்ட ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் வருகின்ற பொழுது கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவலர்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க. அதனால குறை சொல்ல, இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒரு நபர் கமிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில் என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல, அமைச்சிருக்கிறாங்க. இப்ப நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன். இரவு தான் 2 மணிக்கு தான் வீடு போயிருந்தேன். காலையில் எழுந்தவுடன் தான் வந்தேன். உங்க தொலைக்காட்சியில் பார்க்கின்ற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டு. அது மட்டும் இல்ல, நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. ஆக அயங்கி விழுதுன்னு அவர்களுக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரங்களுக்கு தெரியும்? கூட்டம் நடத்துறாங்க, மேல இருக்கிறாங்க, மேல ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதையெல்லாம் ஒரு முழுமையாக
விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 10,000 பேர் கலந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க கிரௌட் அதிகமா வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில வந்து 10,000 பேர் தான் கலந்துக்குருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரஸ் 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியுன்ற மாதிரி காவல்துறை சொல்றாங்க. இதுக்கு முந்தைய 4 மாவட்டத்தில் நடந்திருக்குல்ல, 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா, இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? ஏங்க, இவ்வளவு பெரிய துயரம் நடந்தது, அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு போன உயிர் மேல முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுங்க தயவு செய்து. அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அதை எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நாம் அலசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவம் கொடுக்க வேண்டும். இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டுவிட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இதுக்கு இதையெல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இப்படி நான் சொல்றேன், மதிப்பு பிடிக்காத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நிலைப்பாடு. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே விளக்கி சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்கிறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை, எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது இவ்வளவு பேர் 39 பேர் இறந்திருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக சொல்லுவோம், ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள். அந்த அணுவும் உள்ள கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அது கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம் அவர்கள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் அவரிடத்தில் இருக்கிறது. நாங்களாம் மாநாடு நடத்துவோம், கிட்டத்தட்ட 13-14 லட்சம் பேர் கலந்துட்டாங்க. அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்தினோம். அதுபோல பல அரசியல் கட்சி தலைவர், தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்குது. அதையெல்லாம் அங்கு இருக்கின்ற தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அங்காக இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அவர்கள் அவருடைய தொண்டர்கள், அவர்களெல்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கின்றனர். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள். திமுகவை தொடர்ந்து எதிர்ப்பாக எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருந்தாரு. முதல்வர் இந்த சம்பவம் நடந்தோடனே சென்னையிலிருந்து இங்க வந்ததா இருக்கட்டும், ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும், 10 லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும், இதுல ஏதாவது அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இதெல்லாம் அரசுடைய கடமைங்க. முதலமைச்சர் வந்து இந்த கடமையில செஞ்சுதான் ஆகணும். அந்த ஸ்தானத்தில் இருக்காரு, அதை அவர் செய்யறார். உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருக்கு. எல்லா இடத்துலயும் தானே எல்லா அரசாங்கமும் அப்படித்தான் செய்யும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது உடனுக்குடன் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் அரசுடைய கடமை. அந்த கடமையை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. இதே போல கள்ளக்குறிச்சியிலே நடந்தது, ஆனா அப்ப முதல்வர் போகல, இப்ப இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கிறாரு. அது வேற இது. இதை ரெண்டு பிரிச்சு, இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி, அது வந்து தனிப்பட்ட முறையில் வருகிறது. அதையுமே
அரசாங்கம் செய்த தவறை காரணத்தில் தான் 68 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு இறப்பதற்கு 68 பேர் இறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் குடிக்கிறாங்க. குடிச்சு மருத்துவமனையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டதின் விளைவு 68 பேர் உயிரிழப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் உண்மை செய்தி விஷசாராயம் குடித்துத்தான் எவள் இறந்திருக்கின்றார்கள். நீங்கள் நிருபர்லாம் கேட்கறீங்க, நான் பார்த்தேன், தொலைக்காட்சியில் பார்த்தேன், அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார். ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லியிருந்தால் அடுத்த நாள் இவர்கள் இறந்துட்டாங்கள முந்தைய நாள், அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விஷசாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள், உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மையை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டதின் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விஷசாராயத்தை குடித்த காரணத்தினால் இறந்திருக்கிறார். இதுக்கு முழுக்க அரசாங்கம் தான் காரணம், அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். பல கூட்டங்களை நடத்திட்டாரு, அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப வரை நடைபெற்றல எதிர்க்கட்சி தலைவரா இவங்க இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி சார் இருக்கு? ஏற்கனவே நான் சொன்னேன், பல விளக்கம் சொன்னேன். நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை, காவல்துறையுடைய கடமை. எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரிவிக்கிறேன். இதெல்லாம் நான் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லிட்டேன் சார். இது எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக. ஏன்னா அரசாங்கம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுகின்றது. என்னுடைய தலைமை பொறுப்பாளர் ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவருக்கு அறிவுரைலாம் சொல்ல முடியாது, அது ஏற்புடையதும் இருக்கு. இறந்த உயிரில் இன்னும் 5 பேர் அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் அது அரசாங்கம் தான் அந்த அடையாளத்தை கண்டுபிடித்து பத்திரிகையிலே உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அடையாளம் கண்டுபிட்டு அந்த உடலை உரிய ஒரு இடத்தில் ஒப்படைக்கும். ஒரு நபர் ஆணை அமைச்சிருக்காங்க, அது விஜய்க்கு அவங்க மறைமுகமா இருக்கிற எச்சரிக்கையோ என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம் சார். கமிஷன் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்க கேட்கின்ற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல. கமிஷன் அமைக்கப்பட்டது, கமிஷனுடைய அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அதே போல இந்த டிவிக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் சிக்கி இன்றைக்கு 39 பேர் இறந்து விட்டார்கள், 2 பேர் அபாயக்கட்டத்தில் இருக்கிறார்கள், பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை இரங்கலை தெரிவித்ததோடு அவர்களுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று நேற்றையே தெரிவித்தேன். அதன்படி அரசாங்கம் அறிவித்தது. அதேபோல மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் பூர்ண குணமடையும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன்.